அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். அதிமுக ஆட்சிக்கு உடனே இப்பொழுது வாங்கப்படுகின்ற கேபிள் கட்டணம் பாதியாக குறைக்கப்படும். கேபிள் கட்டணம் பாதியாக குறைக்கப்படும். இன்றைய தினம் சிந்திச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு நீதிமன்றத்தில் தடையான வாங்கிடுறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகம்னு சொல்றார். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்குது தமிழ்நாட்டு. ஒரு பச்சை பொய்யை சொல்லி ஒரு 10 நாள் இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து விளம்பரம் போட்டுக்கிட்டு இருந்தார் திரு ஸ்டாலின் அவர்களே. 2021-22 பொருளாதார வளர்ச்சி இல்லை. 2022-23 ஆண்டு பொருளாதார வளர்ச்சி சொல்ல. 2023-24 திமுக அரசுடைய பொருளாதார வளர்ச்சி சொல்ல. 24-25 தான் சொல்றீங்க. இதுக்கு காரணம் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது எடுத்த நடவடிக்கை. மக்களுக்கு தெரியாதுன்னு இன்றைக்கு உண்மையை மறைச்சு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறீங்க. 2015 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும்போது தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீடு எடுக்கப்பட்டது. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அந்த தொழிற்சாலையெல்லாம் பணி தொங்கி உற்பத்தியை தொடங்கப்பட்டு விட்டது. 2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 304 தொழில்கள் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல தொழில்கள் அந்த தொழிற்சாலைகள்லாம் கட்டப்பட்டு உற்பத்தி தொடங்கிட்டது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தொழிற்சாலைகள் உற்பத்தி தொடங்கிய காரணத்தினால்தான் இந்த இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. ஸ்டாலின் அவர்களே யாரும் ஏமாற்ற முடியாது. திரு ஸ்டாலின் அவர் குறிப்பிடுறார், ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 35 லட்சம் கோடி முதலில் ஈர்க்கப்பட்டதாகவும் அதில் 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி சொன்னார். 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களாம். அதில் 15 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டது. 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. ஸ்பெயின் நாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கிறார், 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதுன்னு. அப்படின்னா 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். வேலை கிடைச்சதா? சேலம் மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? அத்தனையும் பொய். ஒரு பெரிய தொழிற்சாலை வர வேண்டும் என்றால் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். முதற்கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும், பிறகு அதற்கு அனுமதி வாங்க வேணும், பிறகு அதற்கு நிதி ஆதாரம். எல்லா தொழிற்சாலை முதலாளியும் முழு பணத்தை போடுறதில்ல. ஒரு 25-30% பணத்தை போடுவாங்க. மீதியெல்லாம் வங்கியில் மூலமாக கடன் வாங்குவாங்க. அப்படி நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும், பிறகு கட்டடம் கட்ட வேண்டும், மிஷினரியை பொருத்த வேண்டும், பிறகு ஆட்களை எடுக்க வேண்டும். 5 வருஷம் ஆகும். இந்த ஆட்சியில் ஏதாவது தொழிற்சாலை தூங்கினாங்களா? எப்படி பச்சை பொய்ய சொல்றாங்க. தினந்தோறும் முழு பக்க விளம்பரம். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முறையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், தொழில்துறை மந்திரிகிட்ட கேட்டேன். நீங்கள் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதில் 77% பணிகள் நடைபெற்று முடிஞ்சுன்னு சொல்கிறீங்களே, வெள்ளை அறிக்கை விடுங்கண்ணே. அந்த மந்திரி வெள்ளை பேப்பரை காட்டுறார். அந்த மந்திரி ஏன்னா செஞ்சா தானே சொல்ல முடியும். உண்மையை சொல்லிட்டார். ஒன்றுமே செய்யல, வெள்ளை பேப்பரை காட்டி முடிச்சிட்டார். இதுதாங்க திமுகவுடைய நிலை. அப்படியே அழகா கவர்ச்சிகரமாக பத்திரிகையும் ஊடகத்தையும் தன் கையிலே வசப்படுத்தி மக்களை ஏமாற்றி ஏதோ திமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருப்பதை போல இன்றைக்கு குறிப்பிடுறாங்க. இன்றைக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை துறை வேளாண்மை துறை. அந்த வேளாண்மை துறை திமுக ஆட்சியில் 3.5% உயர்ந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 5.5%. இரட்டை இலக்கில் அப்போ இருந்தது. அண்ணா திமுக ஆட்சியில் இரட்டை இலக்கில் இந்த பொருளாதார வளர்ச்சி இருந்தது. ஆக மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட எனக்கு முன்னாலே
பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு நமக்கு நம்முடைய பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வாய்ப்பை இந்த அரசாங்கம் திமுக பழி வாங்கிவிட்டது. இன்றைக்கு அம்மா இருக்கும்போது 1998ஆம் ஆண்டு நானும் எம்பியா இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மத்தியில் பிரதமராக இருந்தார். பாரதிய ஜனதா ஆட்சி, நாம கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அம்மா கோரிக்கை வச்சாங்க, பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 32% இடஒதுக்கீடு தேவை, அதை நிறைவேற்றி கொடுனாங்க. அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அப்பொழுது அதிமுக கட்சியை சேர்ந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்து இந்த இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது இப்போ இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற முலாயம் யாதவனுடைய நாடாளுமன்ற அந்த மசோதாவை பிடுங்கி கிழிச்சிட்டார். இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த மசோதை கொண்டாந்தார். பெண்களுக்கு 32% சட்டமன்றத்தில் போட்டியிடலாம், 33% போட்டியிடலாம். அதே போல நாடாளுமன்றத்தில் 33% போட்டியிடலாம். ஆக ஏற்கனவே நாம நினைத்ததை அம்மா அவர்கள் கொண்டு வர நினைத்ததை இன்றைய பாரத பிரதமர் அவர்கள் பெண்களுடைய நிலையை கருதி பெண்களும் சமநிலை அடைய வேண்டும், பெண்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட நீதியாக சட்டப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதமாக 33% மசோதா கொண்டாந்தாங்க. அதை தோக்கடிச்சிட்டாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.